ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மிளகு, உப்பு, அதுக்கப்புறம் ஒரு முட்டை வேணும். இப்போ தண்ணி வச்சு நல்லா தண்ணி வந்து கொதிக்கணும். கொதித்த பிறகு இந்த நறுக்கின காலிஃப்ளவரை வந்து அதில் சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். காலிஃப்ளவரை வந்து இதில் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும். கொஞ்சம் தான் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெந்துட்டுனா போதும், எடுத்துடலாம். முட்டையை வந்து உடச்சிப்போம். மிளகையும் வந்து நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை உடச்சிக்கிட்டோம். இதுக்கு வந்து நம்ம வேறு எந்த காரத்தூளும் சேர்க்காதனால நம்ம மிளகு எவ்வளோ காரம் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். நல்லா கிண்டுனா நல்லா நுரைச்சிட்டு வரும். அதோட நம்ம வந்து வெந்த காலிஃப்ளவரை அதோட சேர்த்துக்க வேண்டியதான். உப்புலாம் போட்டு நல்லா நான் வந்து பீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து வெந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் வடிகட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் முட்டையில் கலந்துடணும். வந்து எடுத்து வச்சுட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு முட்டை, மிளகுத்தூள், உப்பு இது 3 தான் கலந்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து முக்கி எடுத்து எண்ணெயில் பொரிச்சிட்டா ரெடி ஆகிடும் காலிஃப்ளவர் வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண முட்டை இதில் வந்து இந்த காலிஃப்ளவர் போட்டுடலாம். அதுக்குள்ளேயுமே நம்ம வந்து அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுப்போம். வந்து நம்ம வந்து இந்த கலவையில் வந்து கலந்துக்கலாம். நல்லா அதில் வந்து முட்டை நல்லா முங்குற மாரி கலந்துக்கோங்க. தேவையான இன்னொரு முட்டை கூட நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். காஞ்சிடுச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கலந்ததை வந்து இதில் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிஞ்சால் நல்லாயிருக்கும். பொரியுது. இதில் 2 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி வானல்லையும் பொரிக்கலாம். அப்படி இல்லைனா தோசைக்கல்லில் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி தோசைக்கல்லை முக்கி போட்டும் நீங்கள் இதை பொரிக்கலாம். அடுத்தது வந்து இதிலே வந்து காரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இன்னொரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சிக்கோங்க. அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்ற மாதிரி வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து சிக்கன் 65 மசாலாவும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க, கிளறிக்கோங்க. நல்லா தேவையான அளவு போட்டாச்சு. இப்போ வந்து மீதி இருக்கிற கொஞ்சம் காலிஃப்ளவர் வந்து இதில் முக்கி நம்ம வந்து எண்ணெயில் ஏற்கனவே சூடான எண்ணெயில் வந்து பொரிச்சிடலாம். இல்லை நல்லா வந்து முட்டை இந்த மசாலாலாம் படுற மாரி நல்லா முக்கிடுங்க. நான் வந்து எந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு எதுவும் கலக்கலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்படி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா ஊறிட்டு இப்போ வந்து எண்ணெயில் வந்து இதை பொரிச்சிடலாம். ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இதுலேயே 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது மிளகுத்தூள் மட்டும் போட்டது. இது வந்து காரத்தூள் போட்டு செஞ்சது. இது 2த்துலையும் நம்ம வந்து காலிஃப்ளவர் முக்கி எல்லாத்தையும் பொரிச்சிட வேண்டியதான். இது பொரிஞ்சதுன்னா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் பொரிஞ்சதுன்னா ரெடி ஆகிடும். பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். ஏன்னா நல்லா வடிகட்டிடுங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பொரிச்சு எடுத்துட்டோம். இது வந்து வெறும் மிளகுத்தூள் போட்டது. நீங்கள் வந்து சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், இல்லை வெறுமாவும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் காரம் போட்டது. இதில் நீங்கள் சாஸ் இல்லை வெறுமாவே சாப்பிட்லாம். மேலே கொஞ்சம் சாட் மசாலா தூற்றி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2ம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. அதனால் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.